என்னதான் அரிசி பார்த்து பார்த்து போட்டாலும் சாப்பாடு கொஞ்சமாவது மிச்சமாயிடுது ஒரு சில நேரங்களில். ஒரு சில நேரம் நமக்கு சளி பிடிச்சிருக்கும், கூலிங்காக சாப்பிட பிடிக்காது. அது மாதிரி டைம்லலாம் வந்து பழைய சோறு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி டைமில் வெயில் நல்லா சுட்டெரிக்கும் போது இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பழைய சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாமே காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா கொஞ்சமாக போயிடும். உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி பழைய சோறு வத்தல் போடுறதுக்கு. ஆனால் இந்த பழைய சாதம் வத்தல் போடும்போது ஒரு மாதிரி பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ரவையை போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வெயில் அடிக்கும் பாருங்கள். நம்ம இது எல்லாத்தையும் ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் வெயில் அப்படியே மேலே காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 நாள் வெயிலில் நல்லா காயணும். நல்லா காலையில் வெயிலில் வச்சுருங்க. வெயில் போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க. மறுபடியும் வெயில் அடிக்கும் போது வெயிலில் வச்சுருங்க. வெயில் நல்லா அடிச்சிச்சு நல்லா காஞ்சி எடுத்தோம் அப்படின்னாலே இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் பழைய சாதத்துக்கு கூட திரும்பவும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எண்ணெயில் போடும்போதே தெரிஞ்சிடும் இது நல்லா காஞ்சிருக்கா காயலை அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வந்துச்சு அப்படின்னா நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை லைட்டாக வதக்குன்னு இருக்குன்னா இன்னும் வெயிலில் காய வைக்கணும்னு அர்த்தம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கூட குடிக்காமல் அப்படியே தான் இருந்திருக்கும் ஊற்றின எண்ணெய்.